மகிழினி உங்க மேல கோவமா இருக்கா, அதனாலதான் போனை கட் பண்றா. தம்பி, நீங்க இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா என் பேத்தியோட வாழ்க்கை பாழா போயிடும் தம்பி. பாட்டி, இல்ல பாட்டி, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் உடனே மகிழினிய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தம்பி, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா பாட்டி. இததான் தம்பி நான் கொஞ்ச நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா பல காரணங்களால நடக்காம போயிடுச்சு. ஆனா இப்பதான் தம்பி நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. உடனே அதை பண்ணுங்க தம்பி, பண்ணுங்க. என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்துங்க தம்பி. கண்டிப்பா பாட்டி. பாட்டி, நான் மகிழினியை கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். அவங்க என்ன மன்னிச்சிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க தைரியமா பண்ணுங்க தம்பி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இத சொல்றதுக்கு தான் பாட்டி நான் போன் பண்ணிட்டே இருந்தேன். மகிழினி போன் எடுக்கவே இல்லை. பரவாயில்ல பாட்டி, நீங்களே இந்த விஷயத்த மகிழினி கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா அவளுக்கு என் மேல இருக்கிற கோபம் போயிடும் பாட்டி. நீங்க உடனே மகிழினி ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க பாட்டி. சரி தம்பி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க பாட்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் மகிழினி கிட்ட ஒரு தாலி கொடுத்து வச்சிருக்கேன். அத மறக்காம எடுத்துட்டு வர சொல்லுங்க பாட்டி. சரி தம்பி, சரி சரி. சரிங்க பாட்டி. மகிழினி, ஆதி உடனே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு.